என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், அதாவது கரூருடைய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட தொகுதி தேர்வு அப்புறம் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. சமூக வலைதளங்களிலே ஊடகங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சியின் மீது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமானதாக அமையாது. இப்படியும் மத்தியில் தான் சொல்ல முடியும், போயிட்டு மேல் இடத்துல தான் சொல்ல முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அகில இந்திய காங்கிரஸே பகச்சுக்கிறாங்களா? தொடர்ச்சியாக ஜோதிமணி அவர்கள் தாவேக்கா குதிரை பேரம் நடத்துது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. கழகமும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி. உங்களுடைய கூட்டணி ஆட்சியில தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இப்ப ஒரு மாற்று சக்தியா வரும். பெண்களுக்கு எதிரான ஆட்சி தான் திமுக ஆட்சி சொன்னாங்க. இப்ப அதாவது மாற்று சக்தியா நாங்க தான் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க செஞ்சீங்களா சார் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில குற்றங்கள் குறைக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலும் வழிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழக்கறிஞர் அணி மாநில துணைத் தலைவர் திரு வாணியம்பாடி PM சுந்தரமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. ஓகே சார். சார், அதாவது கரூருடைய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட தொகுதி தேர்வு அப்புறம் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, சர்வே அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை பொறுத்த மட்டில் நான் மிகவும் மதிக்கக்கூடியவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு 2 முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக திறம்பட நாடாளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள், மக்கள் பிரச்சனைகளையும் தொகுதி பிரச்சனைகளும் தெளிவாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். அடிமட்டத்திலிருந்து எந்த பின்புலம் இல்லாத பின்னணி குடும்பத்திலிருந்து வந்தவர் ஜோதிமணி அவர்கள். தனிப்பட்ட முறையில் நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய செயல்பாடு தேர்தல் சம்பந்தமான குறைபாடுகளோ அல்லது அது சம்பந்தமான கருத்து ரீதியான வேறுபாடுகள் இருந்தால் அவைகளை முறையாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு என்கின்ற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், கோரிக்கையாக வைக்கக்கூடிய கருத்துக்கள் அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கின்றவர் தான் ஜோதிமணி அவர்கள். காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர், டெல்லியிலே இருக்கிறார். 10 ஆண்டு காலம் அவருக்கு டெல்லியோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. நேரடியாக தலைவர் ராகுல் காந்தி இடத்திலே, மல்லிகார்ஜுன கார்கே இடத்திலே, ஏன் அன்னை சோனியா காந்தி இடத்திலே கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற தருவாயில் சமூக வலைதளங்களிலே ஊடகங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சியின் மீது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமானதாக அமையாது. ஓகே, இப்போ குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது, அதாவது இந்த தொகுதி தேர்வுலலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே தேர்தல் குழு ஒன்று அமைச்சிருந்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ மாநில பொறுப்பாளர்கள் அதில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டை எப்படி மாநில பொறுப்பாளர்கள்ட்ட கொண்டு போயிட்டு இந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? எப்படியும் மத்தியில் தான் சொல்ல முடியும், போயிட்டு மேல் இடத்துல தான் சொல்ல முடியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அகில இந்திய காங்கிரஸே பகச்சுக்கிறாங்களா? இல்லை, அவங்களுடைய பார்வை பொறுத்த மாட்டில் உண்மையாகவே அவர் சம்பந்தப்பட்ட அந்த கருத்துக்கள் நிஜமாக இருக்கிற பட்சத்தில், அதற்கான வாய்ப்புகள் முகாந்திரம் இருக்கின்ற பட்சத்தில் அதை முறையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரிடத்திலே முறையிடலாம். காரணம், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையோடு நெருக்கமான தொடர்பு உடையவர். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சாதாரணமாக பத்திரிகைகளே
பேசுகிற விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய அளவிலும் காங்கிரஸ் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் வகைக்கும் வகையிலும் அவர் செயல்பாடு என்பது அது ஏற்புடையதான கருத்து அல்ல. காரணம், ஒரு சாதாரணமான எந்த வகையான பின்புலம் இல்லாதவர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதவர் அல்லது கட்சியின் தலைமையோடு நெருக்கமான தொடர்பு இல்லாதவர் வேண்டுமென்றால் தன்னுடைய குமுறல்களை, தன்னுடைய அதிருப்தியை செய்திகளிலே, சமூக வலைதளங்களிலே அவர் பதிவிடலாம் அல்லது சொல்லப்படலாம். காரணம், அவருக்கு வாய்ப்புகள் தலைமையிடத்திலே சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் அவர் செய்திகள் மூலமாக சொல்வதற்கான குற்றச்சாட்டு அதை கூட தவறு என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், முறையாக அது தலைமைக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய செய்தியை கட்சியினுடைய நற்பெயருக்கு, கட்சியினுடைய நம்பகத்தன்மைக்கு களங்கம் வகைவிக்கும் வகையில் செயல்பாடுகள் ஏற்புடையதான தன்மை கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் திறம்பட பேசக்கூடிய ஒரு ஜோதிமணி அவர்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை வெளியிலே அது குறித்து பேசுவது என்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானது அல்ல. இப்போ அவங்க இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ஜோதிமணி அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா குதிரை பேரம் நடத்துது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்குமே குரல் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதற்கு காங்கிரஸ் கட்சி தாவேக்கா பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் துணை போகாது, அதை நியாயப்படுத்தி எந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பேசாதீங்க அப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க. இல்லை, ஜோதிமணி அவர்கள் பொறுத்த மாட்டிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு முறையான தமிழகத்திலே ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கிறார். அதே போன்று சட்டமன்ற அளவில் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் இருக்கிறார். அதே போன்று அகில இந்திய அளவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார். ஆகவே கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய நம்பிக்கை, கட்சி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நாங்கள் முறைப்படி தெரிவிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே அல்லது சட்டமன்றத்திலே எங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது என்பது வெளிப்படையான தன்மை. அதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கைகளை நாங்கள் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையில் சில கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பட்சத்தில் அதை தலைமையோடு அதை எங்களுடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டு அது தலைமை அது உரிய நேரத்திலே அது முறையாக அவர்கள் செய்வார்கள். ஓகே சார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விமர்சனம் ஒன்று வைத்திருந்தார். அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பினராயி விஜயன் ஆட்சியில் இருந்தால் மட்டும் இடியெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது, பிஜேபியோட பி டீமா அப்படிலாம் கேள்வி எழுப்பியிருந்தார். நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, பினராயி விஜயன் அவர்களுக்கு இடி ரைடு போயிருக்கு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், இப்போ ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த மாட்டில் நாங்கள் சந்தோஷம் படுற அளவில் எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. எங்களை பொறுத்த மாட்டில் கேரளா மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் யாரும் குற்றம் சாட்டப்படாத அல்லது அரசியல் பகைமைக்காக, அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்காக பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக ஈடியை தவறான முறையில் மத்திய அரசு கையாளுவதை காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் சுட்டிக்காட்டி அதை வன்மையாக கண்டிக்கிறது. எங்களை பொறுத்த மாட்டிலே இன்றைக்கு பினராயி விஜயன் அவரிடத்திலே சோதனை நடத்துவது நாங்கள் வரவேற்கவும் இல்லை. அது குறித்து எந்த செய்தியும் தவறான பதிவுகளையும் நாங்கள் பதிவும் செய்ய சார். இப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு, அவங்க இதில் மட்டும் நடக்க மாட்டேங்குது, இடி வர மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்க தான் பிஜேபி கூட்டணியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கிறது மாதிரி இடி அனுப்பியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு பதில் நீங்கள் தானே சொல்லணும். இல்லை, இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. எங்களை பொறுத்த மாட்டில் குற்றச்சாட்டுகள் வருமான வரித்துறை இடி போயிருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் அவர்கள் வருமானத்திற்கு மீறியோ அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான முகாந்திரம் இருக்கிற பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டிய நிகழ்வை தவிர தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்காகவோ அல்லது தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு மனநிலைக்காகவோ அல்லது பிஜேபியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ராகுல் காந்தியை திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவோ வருமான வரித்துறை ஆய்வோ அல்லது அந்த இடியை அவர்கள் அது ஒரு துறை, அது ஒரு தன்னாட்சி ஒரு செயல்பாடு. அதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கும் எந்த வகையான இது பொருத்தமான செய்தியாக இருக்காது. தேர்தல் காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சி கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கிறது. ஓகே சார். இப்போ அதாவது குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சியினே சொல்லலாம். ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு பெற்றிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியினே சொல்லலாமா? உங்களுடைய கூட்டணி ஆட்சி, தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி. உங்களுடைய கூட்டணி ஆட்சியில தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்
பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது முதல்ல அந்த வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் முழுமையான 1 மாதம் கூட நிறைவு பெறவில்லை. ஆகவே இதை பொறுத்த மாட்டில் நிச்சயம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை முறையாக பாதுகாத்து தமிழகத்தை அமைதி பூங்காவாக்க காங்கிரஸ் கட்சி நிச்சயம் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தாலும் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிற வன்னியரசு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குகள் ஒருங்கிணைந்த இந்த கூட்டணி ஒரு சமூக நீதி கூட்டணி. ஆக சமூக நீதி கூட்டணி தலைமையில் அங்கம் வகிக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நிச்சயம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே 100% நிச்சயம் அவர் சரியான முறையில் செயல்படுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அங்காங்கே சில சம்பவங்கள் நடந்து உள்ளது என்பதை செய்திகள், சமூக வலைதளங்கள் இவைகளை பார்க்கின்ற போது அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் காவல்துறை நிச்சயமாக எடுக்கும். நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துவோம். எந்த வகையிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே காவல்துறை எந்த வகையிலும் அவர்கள் சற்றும் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர்கள் நேர்மையோடு யாராக இருந்தாலும் எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதிலும் சரி, காவல்துறை ஒருபோதும் அரசியல் சாயம் பூசி யாரையும் காப்பாற்றுவதற்கோ சமரசம் செய்வதற்கோ இந்த சமூக நீதி ஆட்சியில் யாருக்கும் இடம் கிடையாது. ஓகே சார், இப்போ அதாவது சொன்னீங்க, அதாவது இன்னும் 30 நாள் கூட ஆகலை, அதனால் சட்ட ஒழுங்கு பொறுமையாக தான் அவர் சொன்னது மாதிரியே டைம் கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது சார், சிஎம் சார் சட்ட ஒழுங்கு என்னாச்சு சார் கேட்டாரா இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ ஒரு மாற்று சக்தியாக வரோம், பெண்களுக்கு எதிரான ஆட்சி தான் திமுக ஆட்சி சொன்னாங்க. இப்போ அதாவது மாற்று சக்தியாக நாங்கள் தான் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் செஞ்சீங்களா சார் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். இல்லை, அவங்க எதிர்கட்சிகள் எப்போவுமே ஒரு குற்றங்கள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. ஏன் அவங்க கேட்குறாங்கன்னு நான் கேட்கல. ஒரு எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழகத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் அதை சம்பந்தமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில், குறிப்பாக எதிர்கட்சி என்கிற தலைவர் என்கிற முறையில் அவர் சுட்டிக்காட்டுவது ஜனநாயக கடமை. அதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காவல்துறையோடு அவர்கள் நேரடி தொடர்பு கொண்டு தன் கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தினமும் தலைமைச் செயலகத்திருக்கிறார், காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குற்றங்கள் குறைக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலும் வழிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது. என்னை பொறுத்த மாட்டில் நீங்கள் கடந்த காலத்தில் திமுக ஆட்சியை காட்டிலும் இது பன்மடங்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஆங்காங்கே சில சம்பவங்கள் குற்றங்கள் நடக்குது. கோவையில் சூலூரில் 10 வயசு சிறுமி சார், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. அதே போல் கோடம்பாக்கத்தில் ஒரு சிறுவன் மதுவுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு மது கொடுத்து பாலியல் தொல்லை. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார், குழந்தைங்களை வச்சு தான் ஜெயிச்சிங்க, இப்போ உங்கள் ஆட்சியில் குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இல்லை, அதாவது குழந்தைகளை பொறுத்த மாட்டில் சரி, முதியோர்கள் பொறுத்த மாட்டில் எல்லாருமே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான சமூக நீதி கூட்டணி ஆட்சியினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆக காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் எங்களுடைய செயல்பாடு நிச்சயம் 100% குற்றமில்லாத ஒரு அமைதி பூங்காவாக தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம். கடந்த திமுக ஆட்சி, கடந்த அதிமுக ஆட்சி விட மோசமான ஒரு சம்பவங்கள் தமிழகத்திலே இதுவரை வரலாறு காணாத மோசமான ஆட்சி அவர்கள் செய்துவிட்டு போனவர்கள் தான். இன்றைக்கு இந்த 1 மாத காலத்திலே ஒரு அமைதி பூங்காவாக செயல்படக்கூடிய இந்த தமிழகத்திலே ஆங்காங்க சில கசப்பான சம்பவங்கள், செய்திகள், ஊடகங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நீங்கள் சுட்டிக்காட்டி, ஊடகங்கள்ல நடக்கிறதா சார் சொல்றாங்க, சுட்டிக்காட்டி. ஆகவே அவைகளையும் முழுமையாக நிச்சயமாக சரி செய்யப்படும்.
காவல்துறை பொறுத்த மாட்டிலே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார். எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் பின்புலம் வாய்ந்தவர்களோ கட்சியினர்களோ யாரும் காவல்துறை இடத்திலே அதிகாரிகளிடத்திலே எப்பொழுதும் அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுப்பதிலோ அல்லது அவர்கள் வேலையை செய்வதிலோ யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதும், இரண்டாவது, எந்த குற்றத்தை யார் செய்தாலும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த பின்புலம் உள்ளவராக இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளாமல் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நிச்சயம் இனிவரும் காலங்களில் 100% குற்றமில்லாத ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழகம் அமைதி பூங்காவாக, காமராஜர் காலத்தில் இருந்த ஒரு அமைதி பூங்காவாக, குற்றமில்லாத ஒரு தமிழகமாக, பாலியல் அல்லது வேறு எந்த வகையிலும் பாதிக்கப்படாத ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் காவல்துறை மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களிடத்தில் ஒற்றுமையோடு நிச்சயம் இது தனிப்பட்ட முறையில் இன்னும் we are ரெஸ்பான்சிபிள். இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அல்லது காவல்துறை என்கிற ஒரு பொறுப்பை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நம்முடைய பொறுப்பு உள்ளடங்கியது. ஓகே, இதே தான் சார் திமுகவும் சொன்னாங்க. இது ஒரு வீட்டில் கற்பழிப்பு நடக்குதோ, பாலியல் வன்கொடுமை நடக்குதோ, அங்கே வந்தெல்லாம் முதலமைச்சர் காவல்துறையெல்லாம் பார்க்க முடியாது. மனிதனோட சுய ஒழுக்கம் தான் தேவை, நம்ம எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா எப்படி சார்? இல்லை, அதாவது நியாயமான கருத்து. என்னை பொறுத்த மாட்டில் எல்லாமே காவல்துறையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நிச்சயமாக 100% இந்த குற்றங்கள் களையப்படுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் தினமும் நாங்கள் முயற்சி பண்ணிருக்கிறோம். அதே நேரத்தில் சமூக கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய தனி மனித ஒழுக்கமும் நம்ம சரி செஞ்சுக்கணுன்ற ஒரு வேண்டுகோள் விடுறேன் நான். அதே நேரத்தில் குற்றங்கள் அதிகமாகும் போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு, அதை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருக்கு உண்டு. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிவரும் காலங்கள், இப்பொழுதுதான் 1 மாதம் தான் ஆயிடுச்சு, ஆகவே இனிவரும் காலங்கள் இந்த குற்றங்கள், இந்த கசப்பான சம்பவங்கள் நிச்சயமே நடைபெறாத வண்ணம் காவல்துறையும் இந்த தமிழக அரசும் நிச்சயமா மேற்கொள்ளும். உதயநிதி அவர்கள் சொல்றது மாதிரி சொல்றீங்க, ஆட்சி அமைச்சு 120 நாள் தான் ஆச்சு, எப்படி சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியும், 1 மாதம் தானே ஆகுதுங்கிறீங்க. இல்லை அந்த நோக்கத்தில் நாங்கள் சொல்லல. அதாவது இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சார், ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஐஜி சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாக போச்சு. மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கூட சொன்னாங்க, அதாவது பெண் காவலர் சிரிக்கக்கூடாதான்லாம் கேட்டாங்க. அந்த சம்பவம் இடம் இருக்குல்ல சார்? இல்லை சிரிக்கிற இடம் இல்லை அந்த சம்பவம் சமூக ஊடகங்கள் அவை ஏற்கனவே செய்தியாளர்களை சந்திக்க முன்னால் நடந்தப்பட்ட நிகழ்வாகத்தான் நான் அதை பார்த்தேன். ஆகவே செய்தியாளர்கள் அவர்கள் கேள்விகளுக்கோ அல்லது அந்த வருத்தமான நிகழ்வில் அவர்கள் சிரிப்பதான ஒரு நிகழ்வாக அதை நான் கருதவில்லை. அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன்னால் அது எடுக்கப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாகத்தான் நான் பார்த்தேன். அது முழுமையாக அந்த காட்சிகள் அவை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எடுக்கப்பட்டது என்பது எனக்கு முழுமையாக அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அமையவில்லை. ஓகே சார், அதாவது இவ்வளோ தூரம் எங்களுக்காக உங்களோட கருத்துக்களை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.